Hi friends, welcome back to my channel Green Chilli. இன்னைக்கு இந்த டிக்டாக் கிளிப்ஸா ராப் பண்ணி டிசைன் பண்ண போறேன். பேஸ் வந்து நிறைய விதமா வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இது பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பும் இந்த பேஸும் நல்லா ஃப்ளெக்ஸி ஆகும். இந்த பேஸ் வந்து நல்லா ஃப்ளெக்ஸி ஆகும். ஸோ சேர்த்து ராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ் தான் சரியாக இருக்கும். நீங்கள் டிக்டாக் கிளிப்ஸ் ராப் பண்ணிங்கன்னா பேஸ் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்ஸி ஆகிற மாதிரி சிலது இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி ஆகும். ஆனால் இந்த இடத்துல ரேப் பண்ணும்போது இந்த இடத்துல உடஞ்சிரும், அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ குவாலிட்டி நல்லா பார்த்து வாங்கணும். இன்னொன்று இது வந்து பேஸ் ரொம்ப ஃப்ளெக்ஸி ஆகாது. இந்த இடம் வந்து ஃப்ளெக்ஸி ஆகாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதை ரேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி சேர்த்து வச்சு ரேப் பண்ணும்போது சிலது வந்து கிளிப் இந்த மாதிரி லாக் ஆகிடும். பாருங்கள், லாக் ஆகிடும். இன்னொன்று இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வந்துடும். அந்த கேப் தான் த்ரெட் ரேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளாக் பண்ணோம்னா இந்த இடத்துல லூஸாக இருக்கும். நான் காட்டுற பாருங்க, இது வந்து இந்த பேஸில் ரேப் பண்ணது தான். தெரியுதுங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது, த்ரெட் தனியாக இருக்குது. அந்த த்ரெட் தான் இப்படி லூஸாக இருக்கும். லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல லூஸ் ஆகிடும். மற்ற இடம்லாம் நல்லா தான் இருக்கும், இங்கே வந்து லூஸ் ஆகிடும். ஸோ பேஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது பார்த்து தான் வாங்கணும். சிலது வந்து பேஸ் நிறையா துருப்பிடிச்சிருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கா பேஸ் தான். இந்த கிளிப் வந்து இங்கே பாருங்கள் துருப்பிடிச்சிருந்துச்சு. இது நான் சரியாக கவனிக்காமல் வாங்கினதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். இது தனியாக கிளிப் மட்டும் விற்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி கிளிப் எடுத்து நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த கிளிப்பை வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். தனியாக இந்த கிளிப்பை மட்டுமும் ரேப் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஃபஸ்ட் நான் இந்த பேஸ் உங்களுக்கு ரேப் பண்ணி காட்டுறேன். நிறைய பேஸில் இந்த இடத்துல பிசுறு வரும், கொஞ்சம் கட்டிங். இதை நீங்கள் வந்து சீவி எடுத்துடணும், இல்லைன்னா ரேப் பண்ணும்போது அது தனியாக தெரியும். இப்போ இதுக்கு வந்து நான் 23 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 30 சென்டிமீட்டர் அளவில். இந்த இடத்துல க்ளூ வச்சுட்டு இந்த இடத்துல க்ளூ வச்சுட்டு இது நல்லா காயணும். ஏன்னா இப்படியே சுற்றி ரேப் பண்ணிவிடுவோம். இப்படியே நான் சுற்றி ரேப் பண்ணிடுவேன். அதனால் இது கொஞ்சம் காஞ்சா தான் ரேப் பண்ண முடியும். காயட்டும். இப்போது இது கொஞ்சம் நேரம் காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த இடத்துல இங்கே எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மேலேயே சுற்றி ரேப் பண்ணிவிடுவோம். அதனால தான் இந்த இடத்துல ஒரு விரலில் பிடிச்சிக்கிட்டு ரேப் பண்ணும். உங்களுக்கு இது ஒட்டலைன்னா நீங்கள் க்ளூ எவ்வளோ நாளும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் அது இந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் ரேப் பண்ணணும். நடுவில் கொஞ்சம் வேகமாக ரேப் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல வளைவு வருது, அதனால இங்கே கொஞ்சம் பொறுமையாக தான் ரேப் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ் ஆறிக்கிட்டே இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இந்த இடத்துலையும் இங்கெல்லாம் க்ளூ போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள், அப்போ தான் கிளிப்போடு சேர்த்து நல்லா ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் இப்போது கிளிப்போடு சேர்த்து ரேப் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்து தான் ரேப் பண்ணணும். அதனால கிளிப்புக்கு இந்த இடத்துல உள்ளே விட்டு எடுத்து ரேப் பண்ணணும். நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த இடத்துல கேப் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் த்ரெட்டு லூஸ் ஆகிடும். நான் ஏன் இந்த டிக்டாக் கிளிப் வீடியோ ரொம்ப நாளாக போடலைன்னா, இது வரைக்கும் 3 வீடியோ எடுத்திருக்கேன். நேற்று கூட வீடியோ எடுத்தேன், இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓரமாக போயிடுச்சு, கை சரியாக தெரியலைன்றதுனாலேயே. ஒரு முறை ஷேடு ஃபஸ்ட் எடுக்கும்போது ஷேடு விழுந்துருச்சு, நிழல் விழுந்துகிட்டே இருக்குது. அதையும் நான் கவனிக்கல. அதனால தான் இந்த வீடியோவை போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது. இப்போது இங்கே எல்லா இடத்துலையும் க்ளூ வச்சுட்டு அதுக்கு மேலேயே ரேப் பண்ணணும். இந்த இடத்துலையும் பொறுமையாக தான் ரேப் பண்ணணும், ஏன்னா வழுக்கிட்டே போகும்.
அவ்வளோதான், நான் வேலையே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் தனியாக ரேப் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் தனியாக ரேப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது நல்லா வருது போல். எனக்கு நான் அந்த மாதிரி ரேப் பண்ணேன், எனக்கு அது ஒழுங்காக வரல. நான் அதனால் இந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணுறேன். இந்த கிளிப்லேருந்து நான் கிளிப்பை மட்டும் எடுத்துட்டேன், இந்த பேஸை மட்டும் தனியாக ரேப் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ரேப் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த கிளிப் இல்லாமல் ரேப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ரேப் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை இது கூட ஜாயின் பண்ணிக்குவேன். இது வந்து கிளிப்போடு சேர்த்து ரேப் பண்ணியிருக்கேன், இது பேஸ் மட்டும் ரேப் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ரேப் பண்ணுறேன். சில இந்த கிளிப்பு துருப்பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து ரேப் பண்ணிட்டு இது தனியாக ரேப் பண்ணிவிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். மூணாவது மெத்தட் வந்து இந்த டிக்டாக் இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பு மட்டும் சிலது பேஸ் வந்து எடுக்கும்போதே உடஞ்சிருச்சு. பேஸ் சில பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப அதாவது இப்படி வளைச்சாலே சிலது உடஞ்சிருது. அந்த மாதிரி இருக்கிற பேஸில் இந்த கிளிப்பை மட்டும் நான் தனியாக வெளியில் எடுத்துட்டேன், அது உடஞ்சிருச்சு இல்லையா. இந்த கிளிப்பை வச்சு நான் இப்போது தேர்ட் மெத்தட் ரேப் பண்ண போகிறேன். இது எப்படின்னா, த்ரெட்டை கொஞ்சமாக கையில் நல்லா பட்டையாக வர அளவுக்கு, இவ்வளோ இது வர அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் வந்து 60 ஸ்ட்ராண்ட்ஸ் இதில் சுற்றிருக்கேன். இது பட்டையாகவே இருக்கட்டும், நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒயிட் டேப்போ இல்லை ப்ரௌன் டேப்போ எடுத்துக்கிட்டு அதில் எப்படியே பட்டையாகவே வைக்கணும். பட்டையாகவே ஒட்டி விட்டுறணும். இது காயறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம பிரித்து எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா பிளாஸ்டிக்கில் ஃபேப்ரிக் க்ளூ ரொம்ப ஒட்டாது, அதனால் இது பேத்து எடுத்தால் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. மெல்லிசாக தின்னான ஒரு டூல் இது மாதிரி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ இதில் இவ்வளோ நீளம் நான் கட் பண்ணிக்கிறேன். இதையே ரெண்டாக கட் பண்ணி இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இதில் டாப்லேயும் பாட்டம்லேயும் நான் விட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பாட்டமில் இது மாதிரி இந்த இடத்துலையும் முன்பக்கமும் பின்பக்கமும் க்ளூ வச்சுட்டு, உங்ககிட்ட பழைய துருப்பிடிச்ச பேஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டீங்கன்னா அது தெரியவே தெரியாது, புதுசு மாதிரி இருக்கும். அதாவது இந்த கிளிப்போட பேஸ் தெரியாமல் நீங்கள் ஃபுல்லாக இடத்துலையும் ஒட்டிடணும். இதே மாதிரி இப்போ இந்த இடத்துலையும் நான் ஒட்ட போகிறேன். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் காயட்டும். இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து உள்பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இந்த த்ரெட்டு மேலேயே மேல் பக்கமும் க்ளூ வச்சுட்டு 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு பேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே அந்த கிளிப்போடு சேர்த்து ரேப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இது மேலே இப்படி இப்படியே ரேப் பண்ணிட்டு வர வேண்டியதான். நீங்கள் வேணும்னா இங்கேயும் க்ளூ போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல க்ளூ போடுவேன். இப்போ இந்த பேஸ்லையும் இதே மாதிரி டேப் போட்டுட்டு நீங்கள் ரேப் பண்ணலாம். நான் ஏன் இதை ரேப் பண்ணலன்னா, இந்த இடத்துல இங்கே மேடாக தெரியுது இல்லையா,
அதே மாதிரி இதுலேயும் ரொம்ப அதிகமாக மேடாக தெரியுது. அது அதனால தான் நான் இதில் வந்து அந்த மாதிரி ரேப் பண்ணல, நான் அப்படியே ரேப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை மாட்டிக்கலாம். சில நேரத்தில் இந்த இடத்துல ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா கிளிப் இந்த மாதிரி மாட்டும் போதே உடஞ்சிரும் சில பேஸு. உங்களுக்கு ரேப் பண்ணும்போது இந்த இடத்துலையும் வெளியில் பக்கமே ஃபினிஷிங் சரியாக வரலன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைன் ஸ்டோன் செயினோ பால் செயினோ ஓட்டிட்டு சென்டரில் டிசைன் பண்ணுங்கள். அது ரொம்ப தெரியாது. நான் வந்து ஃபுல்லாக பால் செயின் ஒட்ட போகிறேன். அதாவது வைக்கிற க்ளூ வந்து சைடில் வராது, மேலே மட்டும்தான் க்ளூ வைப்பேன். நான் இதில் இந்த குந்தன் டிசைன் தான் பண்ண போகிறேன். ஒரே ஒரு 3 mm ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு இந்த ட்ராப் ஷேப் ஃப்ரேம்டு கொஞ்சம் பூ மாதிரி ஒட்டுற 3த்தையும் இந்த பகுதிக்கு லைனாக ஸ்கொயர் ஷேப் ஒட்டுறேன். சைடில் 3 mm ஸ்டோன்ஸ் வச்சிருப்பேன். நான் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பில் ராப்பிங் ஆர்டர் தான் பண்ணியிருக்கேன், டிசைனிங் பண்ணதே இல்லை. டிசைன் பண்ணது இதுதான் முதல் முறையாக டிசைன் பண்ணுறேனே நான். இது நல்லா காயட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.